இன்றைய தியானத்திற்காக 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 12வது வசனம். கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது சவுல் கில்காலில் பெலிஸ்தருக்கு விரோதமாய் பாளையம் இறங்குவதற்கு முன்பாக செய்த காரியத்தை பார்க்கிறோம். இங்கு பார்க்கும் பொழுது பெலிஸ்தேர் சூழ பாளையம் இறங்கி விட்டார்கள். ஜனங்கள் தன்னை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இன்னும் எனக்காக விண்ணப்பம் பண்ணுவதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வரவில்லையே என பதறி சவுல் இங்கு துணிச்சல் கொண்டு எண்ணி துணிந்து சகன பலியை செலுத்தினேன் என கூறுகிறார். சில நேரங்களில் பார்க்கும் பொழுது சுற்றி இருக்கிற சூழ்நிலை நம்மை பதட்டம் கொள்ள செய்து துணிந்து பாவங்களை செய்யக்கூடியவர்களாக நம்மை மாற்றும். நம்மளுடைய சூழ்நிலைகள் மாத்திரமல்ல, சில நபர்கள் நம்மை சூழ்ந்து நிற்கும் பொழுது அவர்களுடைய பேச்சுக்களும் அவர்களுடைய செயல்களும் நாமும் துணிந்து வாயின் வார்த்தைகளால் பதறி மழுப்பி பொய்களை பிணைந்து சொல்லுகிறவர்களாக காணப்படுவோம். எனவே இந்த சவுலை போல எண்ணி துணிந்து பாவத்தில் விழாதபடிக்கு நம்மளுடைய நடைகளை சீர்படுத்துவோம். ஆவியானவரால் நிறைந்து கர்த்தருக்கு பயந்து துணிச்சல் கொள்ளாமல் பாவத்திற்கு விலகி நிற்போம். அதுவே கர்த்தருக்கு முன்பாக சிறந்த தகன பலி. ஆமேன்.